பசங்களுடைய மனசு புண்படுறோம். அதாவது அந்த பாலியல் ரீதியாக பேசக்கூடிய வார்த்தைகள் அது கூட வந்து பாலியல் வன்கொடுமையில தான் வருதான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அதை முன்னாடியெல்லாம் நம்ம குட் டச் சொல்லிக்கணும், குட் டச் பேட் டச்ன்னு சொன்னாங்கல்ல, நல்ல தொடுதல் நமக்கு தெரியும். அந்த பிள்ளைங்களையே நம்ம தொடும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி அது நல்ல தொடுதலா தவறான தொடுதலா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த குட் டச்சும் வேண்டாம், பேட் டச்சும் வேண்டாம், தேவையில்லாம யாரும் வந்து குழந்தைகளை தொடுறதை வந்து அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, அது ரொம்ப 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 முக்கியம். நமக்கு அதுவும் நிறைய பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து நமக்கு வேண்டப்பட்டவங்களாலேயே தான் நடக்குது. நம்ம நம்புறோம், நம்பி தானே இருக்கோம். அது நம்ம நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. அது ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமான விஷயம் தான். நம்புறவங்க கிட்ட தான் நிறைய நடக்குது. அதனால நம்ம கொஞ்சம் பெற்றவங்க பிள்ளைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இது பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம பக்கத்துல எது நடந்தாலும் அதை நம்ம மறைச்சிருக்கோம். நம்ம ஏதோ ஒரு சூழலுக்காக நம்ம மறைக்கிறோம்னா கூட உடனே வந்து தண்டனை வரும்போது மறைச்சு நமக்கும் சேர்ந்துதாங்க. அதனால எதுவாக ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம வந்து முதல்ல அதை வெளியில கொண்டு வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம முக்கியமான பங்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மட்டும் கிடையாது, நம்ம அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ இல்லையோ, அவங்கள பாதுகாக்கிற மாதிரி அதை தவறு செய்யறவங்களை பாதுகாத்தாலுமே நமக்கு வந்து தண்டனைக்குரியதான். போக்சோல அந்த வந்து ஒருத்தருனால பாலியல் வன்முறைன்னு சொல்லி சின்ன குழந்தைங்க மேல யார் மேலேயே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது உடனே அவங்கள மேல வந்து அந்த பிள்ளை சொல்லிடுச்சுன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே அவங்க மேலே என்ன செஞ்சுருவாங்க, ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து மறைக்கிறோம் அப்படின்னா நம்ம மேலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன், அதிக தண்டனை. ஸோ நம்மளோட பிள்ளைங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வந்து ஆபத்துகள் இருக்குது. அவங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். என்ன இருந்தாலும் தங்களை அவங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் அவங்களை பாதுகாத்துக்கு என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாலாம் என்ன செய்யணும்னா முக்கியமாக பிள்ளைங்க வந்து மனசு விட்டு நம்மள்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். நம்ம வந்து சொல்லுப்பா, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை எதையும் என்ன செய்யாது, மறைக்காத உடனே சொல்லிடும். நம்ம முளையிலேயே எல்லாத்தையும் எரிஞ்சிடலாம், சில்லி எரிஞ்சிடலாம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதை கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் நம்மகிட்ட தான் இருக்குது, அதோட பாதுகாப்பும் நம்மகிட்ட தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூம்மா.